கண்ணு நரம்புங்க சோத்து கை இந்த சைடு கண்ணு நரம்பு அருந்துருச்சு. அந்த கண்ணு ஃபுல்லாகவே நரம்பு அருந்து இந்த இடத்துல எலும்பு உடஞ்சி இந்த பார்வை அறவே இல்லை. அது அறவே இல்லைங்க. இன்னொரு சைட்டு கண்ணும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு 7 8 9 10 வருஷம் ஆகுதுங்க. இந்த பீச்சை கை சைட்டு கண்ணும் 10 வருஷத்துக்கு முன்னுக்கே டாக்டர் சொன்னது வந்து 80% தான் இருக்குது. ஸ்பெஷலிஸ்டில் 80% தான் பார்வை இருக்குது. போக போக அந்த பார்வையும் இல்லாமல் போயிடணும். ஆனால் இன்றைக்கி கண் நல்லா பார்க்குறாரு. அந்த 80% இருக்குதுன்னு சொன்னாங்களே, அந்த பார்வையும் நல்லா இருக்குது. அவரோட இந்த கண் நரம்பு அறந்துச்சுன்னு சொன்னேன், அந்த கண்ணும் பார்வை வந்துட்டு, அதாவது பார்வை வந்துக்கிட்டு இருக்குது. பார்வை வந்துருச்சு. நான் அதை பற்றி விரிவாக சொல்கிறேன், எல்லோரும் கேளுங்க. ஓகே, வணக்கம். சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங்கலேருந்து பேசுகிறேன். ஓகே, என்னத்தை பற்றி பேச போகிறேன்னா இந்த கண்ணை பற்றி தான். ஏன்னா நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறையா பேர் கண் பிரச்சனை இருக்கீங்க. கண்ணில் ரத்தம் வர்றது, கண் சோப்பாக இருக்கிறது, அப்புறம் கண் பார்வை இல்லை, அப்புறம் மருத்துவர்கிட்ட போய் ஆப்ரேஷன் பண்ண பிறகு பார்வை இல்லாமல் போனது. அதில் ஒன்று தாங்க என் வீட்டுக்காரரும் அடிபட்டு அவருக்கு வந்து பார்வை, அதாவது அடிபட்டோடனே அவர் 80% உயிர் இல்லை அவருக்கு. அவர் பொழைச்சி வந்ததே ரொம்ப அபூர்வம். டாக்டரே சொல்லிட்டாங்க நீங்கள் எப்படி பொழைச்சிங்கன்னு தெரியலன்னு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்த மனுஷன் பொழைச்சி வந்தது. ஐசியூவில் 9 நாள் இருந்தார். அவர் வந்து என்ன சொல்லணுன்னா மறுபிறவி எடுத்திருக்காரு, அப்படி தான் சொல்லணும். அவர் பொழைச்சி வந்தது. ஏன்னா டாக்டரெல்லாம் கை விட்டுட்டாங்க. நான் கும்புற அந்த அம்மா தான் எனக்கு அவரை காப்பாற்றி கொடுத்தாங்க. ஆனால் அந்த 9 நாளும் அவர் கோமாவில் இருந்தார். டாக்டர் சொல்கிறாங்க அவர் கோமாலேருந்து வெளியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையான்னு தெரியலன்ட்டாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிறப்ப அவர் கோமாலேருந்து நான் வெளியாக்கி காப்பாற்றி அப்படி இப்படி கொண்டு வந்தாச்சு. ஆனால் திருப்பி டாக்டர் சொல்கிறாங்க இந்த இடத்துல எலும்புலாம் உடஞ்சிருக்கு, இந்த எலும்பு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. நான் ஒரு வார்த்தை தான் கேட்டேன், இந்த எலும்பு ஆப்ரேஷன் பண்ணால் அவர் கண்ணு கிடைக்குமான்னு கேட்டேன். கிடைக்காதுன்ட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவருக்கு நரம்பெல்லாம் அருந்துருச்சு, அப்போ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாலும் அந்த கண்ணு தெரியாது. ஸோ அப்புறம் என்னத்துக்கு ஆப்ரேஷனு? ஏன்னா என் ஹஸ்பண்டே 9 நாள் கோமா, அதுலேயும் வருவாரான்னு தெரியாதுன்னு சொல்லி பெரிய ரிஸ்கில் முடிவு பண்ணி அவரை காப்பாற்றி கொண்டு வந்தோம். நிறையா பிரார்த்தனைக்கு பிறகு அவர் பொழைச்சி வந்தார். அப்போ திருப்பி கொண்டு போய் அதிலே தள்ள எனக்கு இஷ்டம் இல்லை, நான் வேணான்னு சொல்லிட்டேன். அவர் அப்படியே ஏன்னா அவர் சாப்பிட்டாருன்னா நம்மளாம் சாப்பிட்ற மாதிரி நிறையா சாப்பிட முடியாது, வேகமாக சாப்பிட முடியாது. சாப்பிட்டாருன்னா அந்த சாப்பாடு வந்து நாஞ்சில் ஏறிடும், தும்பலாக சோறு மூக்கெல்லாம் புந்துடும். அப்போ அவர் முதுவாக தான் சாப்பிடுவார். ஸோ பரவாயில்லன்ட்டு நான் என் வீட்டுக்காரை பார்த்துக்கிறேன்னு. அதே மாதிரி தான் அவர் இப்போவும் அப்படி தான் சாப்பிடுவார். ஆனால் அந்த கண், அதான் சொன்னல 80% பார்வை இல்லாமல் 80% தான் பார்வை இருந்தது 10 வருஷம். இப்போ அந்த கண்ணும் நல்லா பார்க்குறாரு. அவர் தாங்க எனக்கு டிரைவரு, என்னோடய டிரைவர் அவர் தான், என் புருஷன்தான். நான் எங்கே ஜேபிக்கு போனாலும் சரி, பிணைங் போனாலும் சரி, இந்த மருத்துவ ரீதியில் எல்லாரையும் பார்க்க போகிறேன்ல, ஜேபி, மலாக்கா, கூலாய், நீலாய், இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் அவர் தாங்க என்னோடய டிரைவர். மீதி ராத்திரி ஓட்டுறப்ப அவர் சொல்லுவார், இப்போ மிஞ்சிலாம் வந்து என்கிட்ட சொல்லுவார், ராத்திரி பார்வை கூட எனக்கு ஒரு மாதிரி மங்கலாக இருக்குது, இந்த ஒரு கண்ணு கூடியும் அப்படின்னாரு. ஆனால் இப்போ கிளியராக இருக்குது. இந்த ஒரு பார்வை இல்லாமல் போனது என்னைய ஆரம்பத்தில் அது சாப்பிட்டவருக்கு ஒரு 2 வாரத்தில் 3 வாரத்தில் நிழல் தெரிஞ்சிச்சு. அப்புறம் ஒரு மாதத்தில் அவருக்கு கலர் தெரிய ஆரம்பிச்சிச்சு. கலர்னால் ஃபுல் கலர் இல்லைங்க. இப்போ நான் வந்து வெள்ளையே கருப்பாக தெரியல, நான் ஒரு மாதிரி லிப்டிக்லாம் அடிச்சிருக்கேன்னு தெரியுது. அப்படி தெரிஞ்சு ஒரு மாதம். இப்போ போக ஒரு 2-3 மாதம் ஆக அவர் சொல்கிறாரு, உங்கள் இடுப்பு வரைக்கும் தெரியுறீங்க, அதாவது பாதி உருவம், அதாவது அந்த பார்வை வந்து பாதி. இப்போ நம்ம பார்த்தோம்னா முழுசாக நம்மளுக்கு தெரியும்ல, நம்மளுக்கு முழுசாக தெரியும் ஒரு ஆளை. ஆனால் அவருக்கு அந்த ஒரு கண்ணு மட்டும் அவர் சொல்கிறார் பாதி தெரியுது. இப்போ அதாவது பாதி இடுப்போடு தெரியுது, அதுக்கு கீழே இன்னும் தெரியல. அப்போ உங்களுக்கு தெரியுதா இம்ப்ரூவ்மெண்ட்? அது படிப்படியாக அப்படியே இறங்கி சுத்தப்படுத்திட்டு வருது. காரணம் என்ன? இதோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் துணி ஒன்று தலையில், இதுவும் காரணங்க. நிறைய பேருக்கு இதோட மகத்துவம் தெரிய மாட்டுது. இது ரொம்ப முக்கியம். கண்ணு பார்வை உள்ளவங்க போடுறது. கண்ணு பார்வையில் நம்ம உடம்புல என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இதை போடணுங்க. இந்த துணி மட்டும் இல்லை, உடம்புக்கே இந்த துணி இருக்குது, இதை போடணும். ஏன்னா அதுதான் நிறைய விஷயம் நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்ணுது. அதை பற்றி நீங்களாம் தெரிஞ்சுங்கன்னா கண்டிப்பாக எனக்கு புலனம் பண்ணுங்கள். என்னோடய புலனம் எண் வந்து 11629 4 சந்தனா ரவாங்கன்னு பேசுகிறேன். ரவாங் கேஎல் ஸ்லாங்கும் வேறு இடத்துல உள்ள ரவாங்க இல்லைங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி பயப்படாமல் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களை கைட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.
எல்லோரும் அவங்க குடும்பத்தோட எப்போதுமே ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.